எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். CSK ஃபேன்ஸ் as well as RCB ஃபேன்ஸ் ஒரு பயங்கர உற்சாகத்தில் இருப்பீங்க. ஏன்னா ரெண்டு டீமே ஒரு ஒன் சைடரான விக்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு மேட்சஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கிரிக்கெட் கமெண்டேட்டர் பட்டாபி ராமன் அவர்கள். வணக்கம் சார். ஹலோ பாலா சார். முதல்ல RCB மேட்ச்லேருந்து போயிடலாம். ஒரு ஒன் சைடரான விக்ட்ரி எப்படி பார்க்குறீங்க நேத்தோடைய மேட்சை? கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து பவர் பிளேலேருந்து RCB ஃபேன்ஸ் ஒரு ரிலாக்ஸ்டாக சிட் பேக் ரிலாக்ஸ் என்ஜாய்ங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு. கரெக்ட். தே வான் அ குட் டாஸ் RCB. தட் சைட் இட்ஸ் அ பிக் ஸ்கோரிங் வென்யூ. நம்ம பார்த்தோம் 200+ பார்த்தோம். இட்ஸ் ஆல்வேஸ் அ கிரேவ் யார்ட் ஃபார் bowlers. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்படி மீக்கா சக்கம் ஆனதுன்றது LSG ஏற்கனவே டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். KL ராகுலோட அந்த இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், போன வருஷம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிஷப் பந்தோட. ஸோ ஒரு ஃபர்கட்டபிள் கேம் தான் அவங்கள பொறுத்தவரையும். ஏன்னா சீரீஸ் ஆஃப் பிளண்டர்ஸ் டாப் ஆஃப் த ஆர்டரில் அவங்களுக்கு பூரன் ஃபயரே பண்ணுறதுல. போன வருஷம் 500+ ரன் அடிச்சார். என்ன தெரியல, இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு மற்ற ஃப்ரான்ச்சைசி லீக்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஆடுறதில்ல, பெருசாக ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இல்லை. மேபி தேர் இஸ் அந்த இஸ் ப்ராப்ளி லாஸ்ட் த டைனி பிட் ஆஃப் எட்ஜா ரஸ்ட் வந்திருக்கா. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ப்ராபப்ளி இஸ் ஒன் நாச் லெஸர் தேன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா. Sometimes some franchisee cricket games can be even one notch above international games. But maybe he's missing that edge. Probably you have to be work in progress மாதிரி இம்ப்ரூவ் பண்ணினே போகணும் நீங்கள் அந்த லெவலில். ஸோ அதனால ரீசனாக அது வேறு டிபேட் வேறு ஷோவில். பட் மார்ஷும் அந்த அளவுக்கு பிக் இன்னிங்ஸ் ஆட மாட்டேன். இஸ் ப்ராமிசிங் மச் அண்ட் டெலிவரிங் லிட்டில். ரிஷப் பந்த் ரொம்ப புவர், கையில் அடி, உள்ளே போயிட்டு வந்து திருப்பி அனதர் ஃபெயிலியர். ஜஸ்டின் லாங்கருக்கெல்லாம் he will be feeling the heat டெஃபினட்டாக. ஏன்னா லாஸ்ட் இயரும் he couldn't do the goods with the side. ஓகே, கோச் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அவ்வளோ கிடையாது. ஒன்ஸ் த பிளேயர்ஸ் கெட் இன் சைட் த ஒயிட் லைன், கோச்சுக்கு என்ன இருக்குது ரோல்? ஒன்றுமே கிடையாது. மேபி இம்பேக்ட் சப் அது இது மேபி மாற்றலாம் தவிர மற்றபடி கோச் கான் டூ மச். பட் ஒரு ஃபயரி ஆஸ்திரேலியன் ஜஸ்டின் லாங்கர், பாண்டிங், இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஹசி, அவங்கெல்லாம் ஹார்ட் ஸ்கூல் ஆஃப் நாக்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து தே வில் ஜென்ரலி ஷேப் த பாய்ஸ் வெரி வெல். மூடி இருக்காரு டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். நோ ஷார்டேஜ் ஆஃப் பிரெயின்ஸ் ட்ரஸ்ட்டு. பட் பிளேயர்ஸு கலெக்டிவாக மெல்ட் ஆகிறாங்க. ஈடன் மார்க்ரம் ஒண்டர்ஃபுல் ஹேண்ட்ஸ், பியூட்டிஃபுல் வெல்வெட்டி கவர்டு, ஆர்த்தடாக்ஸாக ஆடுவார். அவரும் ரன் அடிக்க முடியல. பேங்க்கில் நீங்கள் 140 T20 கேமில் அதுவும் ரோடு மாதிரி ஒரு சர்ஃபேஸில் RCB மாதிரி ஒரு கடப்பாறை சைடு எதுக்கு 140 போட்டிங்கன்னா அப்புறம் என்ன ப்ரேயர் தான் பண்ணணும். நீங்கள் என்ன மிராக்கில் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப புவர் அவுட்டிங் LSGக்கு. ஓகே. கிட்டத்தட்ட LSCல ஒரு 4 கேப்டன்ஸ் இருக்காங்க சார். ஐடன் மார்க்ரம் ஒரு கேப்டன், மிச்சல் மார்ஷ் ஒரு கேப்டன், ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரன். அப்படி இருந்துமே அவங்களால சக்சீட் ஆக முடியல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரோட் பிச், தார் ரோடுன்னு தான் சொல்லணும், அது பாகிஸ்தான் பிச் மாதிரி அப்படி போட்டு வெளுத்து கட்டக்கூடிய ஒரு பிச்சில் 146ங்கிறது ஒரு ஆப்வியஸ்லி ரிலாக்ஸ் தான். RCB பவுலர்ஸ் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? அந்த ரஷீக் சலாம்டர் அவனும் சரி, ஜாஷ் ஹேசில்வுட் இஸ் அப்சல்யூட்லி பேக்னு சொல்லணும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவுலிங்? கரெக்டாக சொன்னீங்கன்னா யூ ஹேவ் டு லுக் அட் போத் சைட்ஸ் ஆஃப் த காயின். ஒருத்தன் சரியா ஆடலைன்னா இன்னொருத்த பிரமாதமாக ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் பண்ணி சோக் பண்ணி ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தம். ஹேசில்வுட் பிரமாதமாக போட்டாங்க. புவனேஸ்வர் குமாருக்கு 3 for, ரஷீக் சலாம்தார் அவருக்கு ஒரு 4 for. பார்த்தீங்கன்னா போன 4 கேமில் ஒரு விக்கெட் எடுக்காத போலரு ஒரே கேமில் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. பட் தட்ஸ் த வே இட் கோஸ் சம்டைம்ஸ். பட் வென் இட்ஸ் யுவர் டே, வென் இட் ரெயின்ஸ் இட் போர்ஸ்னுவா இங்கிலீஷில். நல்லா போகிற அன்னைக்கு நீங்கள் அது சுருட்டிட்டு போயினே இருக்கணும். நம்ம அன்னைக்கு கூட கான்டாக்டில் சொன்னேன், நல்லா ஆடுற அன்னைக்கு சஞ்சு சாம்சன் 100 அடிச்சா நம்ம வின் பண்ணோம். அது மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி நல்லா போடுற அன்றைக்கி 4 விக்கெட்டு. புவனேஸ்வர் குமார் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், 200 விக்கெட்ஸ். SRH நிறைய சர்வ் பண்ணார், 16 ட்ரைம்ஃப் ஹெல்ப் பண்ணார். சர்க்கியூட்டில் 11-12லேருந்து பூனேயில் இருக்கார். 15-16 இயர்ஸாக ஓடி வந்து போட்டுருக்காரு. என்ன ஃபிட்னஸ்ஸு, அந்த ஹங்கர் இருக்குது, அந்த ஸ்கில் இருக்குது, பாய்ஸ் இருக்குது. 3 for பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை வந்து பண்டில் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நம்ம அஃப்கோர்ஸ் ஹேசல்வுட்டும் டைனி பிட் ஆஃப் கம்பேக் ஆஃப்டர் லாட் ஆஃப் இன்ஜுரி ஸ்கேர் அண்ட் எவ்ரிதிங். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டு இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட்டு. போதாத்துக்கு பாண்டியா நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது அவங்களுக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இத்தனைக்கும் அவங்க பேட்டிங் மைட்டை கொஞ்சம் தான் டெஸ்ட் பண்ணிது. ஏன்னா ஆங்கிள்னால விராத்தால் இது இம்பேக்டில் வந்தார். அவரு நல்லா ஆட்டார். 1 or 2 failures சால்ட்டுக்கு. பட் தட் அசைடு பட்டிடாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ் திருப்பி பார்த்தோம். குயிக் ஃபயர், லைட்னிங் 250 வாட் எவர் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் உங்களுக்கு மாதிரி ஷெப்பர்டு, குருணால் பாண்டியாலாம் டோட்டலி இன்னும் நாட் ஈவன் டெஸ்டடுன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ RCB ஆர் லுக்கிங் த பார்ட்டு. ஓகே, நம்ம ப்ராஃபிட்டிக்காக வி கான் ஸ்டிக் அவர் நக் அவுட் அண்ட் சே வின் பண்ண போகிறான்னு இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியாது. பேர்லி 4-5 games கான். பட் டெஃபினெட்லி தே ஆர்
pretty much in the hot seat to make it to the top 4ன்னு சொல்லிடலாம். அது வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் வித் கெஸ்ஸே கூட இல்லை, வித் சர்டிடியூடே சொல்லிடலாம். ஆர்சிபி சொல்றீங்க? ஆமாம், ஆர்சிபி டேபிள் டாப்பர்ல இருக்காங்க. டாப் 2க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா பாலா, எல்லா டீமோட அப்ஜெக்டிவ் கப்பை வின் பண்ணுறது தான். அதை பற்றி ஒன்றும் நோ பிரெய்னர். அண்ட் தட்ஸ் அ விஷன், பிகர் பிக்சர், வாட் எவர் இட் இஸ். பட் டாப் 4 வருது தான் வந்து இனிஷியல் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அது டாப் 4 போயிட்டு தான் ஒன் ஸ்டெப் அட் அ டைம்ன்ற மாதிரி ஷூட் அவுட்டோ செமிஃபைனல்ஸோ வாட் எவர் 1 2 3 4ல் 1 2க்கு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது ஒரு ரிவார்டிங் ஃபார் கன்சிஸ்டன்சின்ற மாதிரி இருக்குது 1 and 2க்கு. ஸோ தோஸ் ஆர் ஆல் வெல் எஸ்டாப்ளிஷ்டு. பட் இவன் ஆர்சிபி வெல் ஆன் கோர்ஸ், டெஃபினட்டாக வெல் ஆன் கோர்ஸு. whether people like Punjab or 1 or 2 people, Rajasthan, who's suffered a calamity அன்னைக்கு SRH ஓட they suffered. So 1 or 2 people are hot on the heels ன்னு சொல்லலாம். இந்த 3 சைடுன்னு இப்போ சத்திக்கு சொல்லலாம். பட் anything லாஸ்ட் இயர் உங்களுக்கு if you cast your mind back, டெல்லி 6 in a row வின் பண்ணிட்டு ஷுவர் ஷாட்னா அப்புறம் எவென்ச்சுவலாக 6th ஏதோ ஃபினிஷ் பண்ணான். ஸோ பிட்டியபிளாக இருந்தது அவங்களுக்கு வந்து. if you peak too early na, then you hit a plateau, அதுக்கப்புறம் நோஸ் டைவ் ஆகி கீழே வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ செவரல் சைட்ஸ் லைக் மும்பை ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணுவான். when the heat is on வந்து அடிச்சு தூக்கின்னு போயின்னு 6 win in a row பண்ணுவான். ஸோ இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரல. பட் தீஸ் ஆர் லுக்கிங் த பார்ட். எல்லாம் பேசஸும் கவர்டு, எல்லா பிளேயர்ஸும் ரெட் ஹாட்டாக இருக்கான். ஆர்சிபி பொறுத்தவரையிலையும் பஞ்சாபில் பார்த்தோன்னா நல்லா ஆடினோம், ஓப்பனிங் நல்லா இருக்குது. ஏதாவது டைனி பிட்டாக வாபிள் இருந்தால் கூட நம்ம இவர் ஷ்ரேயஸோட ப்ரில்லியன்ஸும் அந்த செரிபிரல்லாக கூலாக காமாக வண்டி இழுக்கிற அந்த குவாலிட்டி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ தோஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ். ராஜஸ்தான் அஃப்கோர்ஸ் 4 wins in a row. யாரோ கூட போட்டுருந்தான் அன்றைக்கி ஒரு கித்னே ஆத்மி ஹேன்ற மாதிரி, ஹிந்தியில் தோனோ பச்சே ஹேன்ற மாதிரி ஷோலேவோட ஃபேமஸ் டைலாக அழகாக எழுதிந்தார் ஒரு ஸ்கிரைபு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பசங்க பூந்து டாப் ஆஃப் த ஆர்டர். ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா சூரியவம்சி அடிச்சு கிழிக்கிறது. போன கேமில் அஃப்கோர்ஸ் தே சஃபர்ட் அ டைனி பிளிப்பு. how they going to come back from that, Jaiswal and Vaibhav, he suffered a first ball duck ன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு டைனி பிட் ஆஃப் சேலஞ்ச். அது how he is going to bounce backன்றது. this game is full of challenges தான். உங்களுக்கு முறைச்சு பார்த்துனே இருக்கும். nobody is ever certain that he is on top of the pile ன்னு. உங்களுக்கு சேலஞ்ச் இருந்துனே இருக்கும். அதனால தான் நம்மளோட பாயிண்ட்டு வந்து அக்சென்ச்சுவேட் ஆகுது, என்ஹான்ஸ் ஆகுது. நல்லா இருக்கிற அன்னைக்கு சுருட்டின்னு போயிடணும். நம்ம யூ ஹவ் டு ஒரு மாதிரி இன்சூரன்ஸ் கவர் மாதிரி பேட் டேஸ்க்கு கவரப் பண்ணுற அந்த மென்டாலிட்டியோடு தான் இருக்கணும், அந்த க்ரீட் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பெரிய பிளேயர்ஸு, நல்ல ஒரு ரோலில் இருக்கிறவங்க, நல்ல பணம். சஞ்சு கூட நீங்கள் பேட்டிங்கில் பார்த்தீங்க 40 is not 100, பட் ஸ்டில் லுக் த பார்ட். அந்த கூலாக காமா மொமெண்டம் தட் கேவ் லாட் ஆஃப் இம்பீட்டஸ். அந்த டோட்டல் அந்த ஒரு சேலஞ்ச் அந்த சர்ஃபேஸ்க்கு அந்த 40 கூட இல்லைன்னா எப்படி ஆயிருக்கும் பாருங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் when they find form, they just stick to it and the process. And விராத் பாருங்க என்ன அட்டகாசமா நேத்திக்கு ஆங்கிள் பெயின் அது இது இருந்தாலும் still got 49. இல்லையா, that's invaluable. ஆமாம். இப்போ விராட் பற்றி பேசும்போது நிறைய என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அடிச்சிட்டாரு, 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் பவர் பிளேல அடுத்த 14 பால்ஸ்க்கு 9 ரன் தான் அடிச்சிருக்காரு. தட் மேட் 34 பால்ஸ்க்கு 49ங்கிற மாதிரி. ஸோ வந்து பவர் பிளேக்கு அப்புறம் விராட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு இன்னிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, பவர் பிளேல ஆப்வியஸ்லி பாலா நம்ம அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஓஷியானிக் கேப் இருக்குது. இட்ஸ் ஈஸி டு ஃபைண்டு. பந்தும் ஓல்ட் ஆகுது கன்சாலிடேஷன் ஃபேஸில். போலர்ஸ்க்கும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவனும் வந்து ஓடி வந்து ஒரு ஃபுல் டாஸ் போட போகிறது இல்லையா. ஸோ பாலும் ஓல்ட் ஆகுது, சேலஞ்ச் இருக்குது. அப்போ விராட் ஹேஸ் டு ஹிட் த கேப்ஸு, இன்னும் பவர் கொடுக்கணும், ஹி ஹேஸ் டு பெனிட்ரேட் த ஃபீல்ட். அதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது. பட் தட் அசைட் பிகர் பிக்சரில் ஒரு 49 அடிக்கிறார், லைக் டபுளிங் ஸ்கோர். அண்ட் எவென்ச்சுவலி ஆஸ் வி டிஸ்கஸ் அதே 130 140 when the other guy is firing superbly well. பட்டிடார் நேத்தி 230 240 அடிக்கிறச்ச why they have to go like a locomotive மாதிரி 2 பக்கம் புல்லட் ட்ரெயின் மாதிரி போகணும்னு என்ன கட்டாயம் இருக்குது. போனால் ஃபைன், இல்லைன்னா எவென்ச்சுவலி எண்ட் அப்ஜெக்டிவ் இஸ் மெட். இல்லையா, விராட் எது பண்ணாலும் எதான்னு சொல்லினே இருப்பான் நம்ம உலகத்தில். அதுக்கு வந்து நாட் வர்த்தி நான் நினைக்கிறேன். ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா இருக்காரு, 37 வயசுல அந்த ரன் மிஷனா இன்னும் கூட யங்ஸ்டர்ஸோட காம்பீட் பண்றாரு, 15 வயசு பையனோட காம்பீட் பண்றாரு. அப்சல்யூட்லி ரைட். உள்ள என்ன ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் இருக்குதா, மேசராட்டி இன்ஜின் இருக்குதா என்னன்னு தெரியல உள்ள நெஞ்சில. என்ன ஒரு ஃபிட்னஸ் மேனியாக்கு, என்ன ஒரு 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 அப்ஜெக்டிவா ஆடுறது, என்ன அந்த ஒரு போஸை ரீட்டைன் பண்ணது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ் இன்வெஸ்டிங் இன் ப்ரிப்பரேஷன். நான் ஆடுறேன் சொல்லிட்டு காலர் தூக்கி போட்டு எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இருமாப்பு இல்லை பாருங்க.
ஆமா ஆள் நடைகிட அந்த ஒரு ஸ்வாகு பவுன்ஸ் அதெல்லாம் இருக்குன்றது அது ஒரு புட்டானா கூட இருக்கலாம், அது தேவைதான், பிளேயருக்கு தேவைதான். பட் இன்வர்ட்லி அந்த கரேஜ் இருக்கு. முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் மார்னிங் 5 மணிக்கோ 6 மணிக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எழுதுறான், ரொம்ப பாய்க்னண்ட்டாக பொயட்டிக்காக எழுதுறான் இல்லையா. டீம்மேட்ஸ்லாம் மூடி சொல்லி, நிறைய ஆஸ்திரேலியன்ஸ்லாம் சொல்லி கர்டன் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜிம்மில் தான் விராட் கோலி தான் நெக்ஸ்ட் மார்னிங் ஓடிட்டு இருக்கான். இன்னொரு நாள் நைட் 80-70 கால்கள்லாம் கயண்டு போகிற மாதிரி ஓடி இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் ஜிம்மில் இஸ் த ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம டயட்டு அது இதெல்லாம் நம்ம வந்து இன்வேசிவ் மீடியா வி கெட் ட்ராக்ல என்ன சாப்பிட்றாரு, என்ன மாதிரி இது பண்ணுறாரு, ஹைட்ரேட் பண்ணிக்கிறாரு, அது. ஸோ தட் ஷோஸ் த கைண்ட் ஆஃப் கன்சூமேட் ப்ரொஃபஷனல் இஸ். அது இஸ் இன்ஸ்பிரேஷன் டு மில்லியன் பீப்புள் லைக் டெண்டுல்கர் ஆர் ஏர்லியர் ஜென்ரேஷன் கவாஸ்கர் ஆர் விஸ்வநாத், ஸோ மெனி ஸ்டால்வர்ட்ஸ். இந்த ஜென்ரேஷனுக்கு ஐடியல். ஏன்னா நமக்கு சீம்லெஸ்ஸாக ஒரு பிளேயர் மாற்றி ஒரு பிளேயர் பேட் அண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி கேப்டன்சி கங்குலிலேருந்து தோனி வந்து கோலி வந்து ஒரு கேப்டன்சி பாஸ் பண்ணுற மாதிரி பேட்டிங் ஸ்டால்வர்ட்ஸும் கவாஸ்கர்லேருந்து உங்களுக்கு விஸ்வநாத் ஃப்ளீட்டிங் பிட் அவரோட கான்டெம்பரரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு டெண்டுல்கர், அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் சோ மெனி அதர் ஸ்டால்வர்ட்ஸு கங்குலி, திராவிட், அதே ஈரால லக்ஷ்மண். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராத், அதுக்கப்புறம் செட்டேஸ்வர் பூஜாரா. ஸோ எண்ட்லெஸ் சப்ளையாக இருக்கு. ஸோ நோ ஷார்டேஜ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். தீஸ் ஆர் ரோல் மாடல்ஸ் அண்ட் குவாலிட்டி கிரிக்கெட்டர்ஸுங்க. அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நோ ஒன் கிக்ஸ் அ டெட் டாக் இல்லையா. சும்மா படுத்துக்கிட்டா ஒன்றுமே இல்லை, வேலை செய்கிறவனு தான் ஆடிட் பண்ணுறான், வேலை செய்யணும் தான் குற்றம் கண்டுபிடிக்கிறான், வேலை பண்ணாதவனும் வந்து சும்மா நாட் ஈவன் வர்த்தி ஆஃப் மென்ஷன் விட்டு போயிடுறான். ஸோ கேச்சிங் த அட்டென்ஷன், இவனோட ஒர்க்கு அது இது கான்சுமேட் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால ஸோ இட் அட்ராக்ட் சம் பைட்ஸ் அண்ட் அட்ராக்ட் சம் அட்ராக்ஷன் நினைக்கிறேன். ஓகே சார். எனக்கு நேற்று ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னன்னா புவனேஸ்வர் குமார் 3 4 எடுத்திருக்காரு, ரஷிக் சலாம்தர் 4 4 எடுத்திருக்காரு, எல்லாருமே நல்லா எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் ஏன் ஏசல் வுட்டுக்கு கொடுக்கப்படுது? ஒரு விக்கெட் எடுத்த ஏசல் வுட்டுக்கு. அதான் கஞ்சத்தனமாக போட்டதுக்கு தான். மோஸ்ட் இம்பார்ட்லி பந்தோட கையை உடைச்சதுக்கு உள்ள அமைச்சாரு. கரெக்டாக அந்த ஃபனி போனுன்னுவான் இங்கே எல்போவில் கீழே ஒரு பார்த்தீங்கன்னா சும்மா சுண்டி விட்டால் கூட ஒரு மாதிரி இரிட்டபுளாக வலிக்கும். அந்த இடத்துல பெருசாக ஃப்ளெஷ்ஷு கிடையாது, நங்குன்னு அங்கே பட்டுது. ஆனால் பந்தை பற்றி இந்த கான்டெக்ட்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2-3 பால்ஸில் புல் ஷாட் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லாட்ரி தான் அது. வித்தவுட் கெட்டிங் த ஐ இன் T20லேயே நீங்கள் புல் ஷாட் அடிக்கிறது கஷ்டம். அன்லஸ் அவன் போலரே கால் கீழே குத்தின்னு கால் ரத்தம் நெகம் பயந்துக்கிற மாதிரி அவ்வளோ ஷாட்டாக போட்டால் தான் உங்களுக்கு சிட்டிங் டக் மாதிரி வந்தால் நீங்கள் வெல்த்து வாங்கலாம். தவிர ஹேசல்வுட்டோட ஹைட்டும் அந்த ரிலீஸும் ஒரு மாதிரி குட் லெங்க் ஏரியாஸை பேஷ் பண்ணி ஹார்ட் லெங்க்த்தை ஓவர் டர்ன் அடிக்கிறார் பாருங்க. அந்த லெங்க்த்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லாட்ரி மாதிரி ஒரு ஷாட்டுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ 3 times he failed. அதே பர்டிகுலராக ஒரு பிடிவாதத்தோடு நான் அதை அடிப்பேன்னு ஆஸ் இஃப் அவரோட இன்னர் டெமனை வந்து ரெஸ்ட் பண்ணுமா, அவருக்கு கேள்வி கேட்டு நான் அதோட பெட்டர் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஈகோ ஷாட் மாதிரி இருந்தது. அதனால தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவல் அனாலிசிஸாக உள்ளே போக வேண்டியதாகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சோபிக்க முடியல. பட் என்ன பிகர் பிக்சரில் டீமால் ஒரு டோட்டலில் ரேக்கப் பண்ண முடியலையே. ஸோ நான் நினைக்கிறேன் அந்த சோக் பண்ணி ஒயிட்டெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து பவர் பிளேயில் உங்களுக்கு ஒரு போலர் போடுறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா அதுவும் ஏற்கனவே நம்ம சொல்லாமல் சின்னசாமியை பொறுத்தவரையிலையும் எனி பிச் ஃபார் தட் மேட்டர் சின்னசாமி வந்து அது வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுது போலர்ஸோட கிரேவ்யார்டுன்ற டெஃபினிஷனை. ஸோ அந்த கான்டெக்ட்டில் தே கிவன் ஹிம். அதை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் தோஸ் ஏர்லியர் ஷோவில் கூட நம்ம பேசினோம். டாப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் கூட 1-2-3 கேம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக ஷார்டுல் டாக்கூருக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்க. ஸோ நிறைய கேம்ஸ் ஜென்ரலாக பை அண்ட் லார்ஜ் அட்ஜுடிகேட்டர்ஸ் வந்து போலர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது இம்பேக்ட் அது இது இந்த கான்டெக்ட்டில் இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸில் வந்து ஃபுல் ஆஃப் ரெய்னிங் ரன்ஸு ஒரு போலர் நல்லா போட்டால் அது அவங்களுக்கு வந்து சரியாக தான் ரிவார்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொன்று என்ன பாசிட்டிவாக இருக்குன்னா சார், இந்த மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிற அவார்டை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் கொடுக்காம குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அடிப்படையில் கொடுக்குறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல. அது நுவான்ஸ்ட் அப்சர்வேஷன் தான். கரெக்ட். ஒரு பீல் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது, அப்பேரண்டாக இல்லை. அதில் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மிஸ்லீடிங்ன்றான் இல்லையா. இட் ஆம்பிளிஃபைஸ் அண்ட் இட் ஆல்சோ கன்சீல்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். இட் ரிவீல்ஸ் அண்ட் கன்சீல்ஸ்ன்னுவோம். அது மாதிரி உங்களுக்கு ட்ரூ பிக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் பேரோமீட்டர். உங்களுக்கு சக்ஸஸோ குவாலிட்டியோ டிசைட் பண்ணது 1 yardstick, but it's not the only yardstick. ஸோ அந்த அதை மாத்திரம் நீங்கள் பார்க்காம ஒரு நுவான்ஸ்டாக ஒரு கேமை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா அட்ஜுடிகேட்டராக ஒரு செட் ஆஃப் காமெண்டேட்டர்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே நோ தேர், அவங்களுக்கு தெரியும் எது வந்து வீட்டு எது ஷாஃப்னு தெரியும், எது ரியல் டீல்னு தெரியும். ஸோ அதை பார்த்து தே கிவ் த அட்ஜுடிகேஷன் ப்ராப்பர்லி தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஐபிஎல் மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. ஆமாம், கிளாமருக்கு நீங்கள் சாஞ்சிடக்கூடாது. அது ஒரு டெம்டேஷன் இருக்குது. ஏன்னா பேட்ஸ்மேன்னா 6 அடிக்கிறான், பார்வை லட்சம் பேர் கை தட்டுறான். பேட்டிங் என்னதான் இருந்தாலும் சின்ன வயசில் எந்த குழந்தைய எடுத்துன்னு போய் ரோட்டில் எங்கே போய் இந்தியாவில் போயிட்டு ஆடினாலும் ஒரு பேட்டு பால் கொடுத்தா ஃபஸ்ட்டு பேட்டை தான் போய் பிடுங்கும். கண்ட்ரி பக்கம் ஒரு ஸ்லாக் 6 தான் அடிக்கப்பா ஒரு இன்ஸ்டிங்க்ட் தானே. எல்லாருமே
தட்ஸ் கிளாமர். bowler இஸ் லைக் ஒர்க் ஹார்ஸ் மாதிரி ஒரு ஜாப். யாரும் bowling போட்டு ஷைன் பண்ணி இப்போ ப்ராஸ்பர் ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. பை அண்ட் லார்ஜ் இருக்காங்க bowlers வராங்க. பேட்டிங் இஸ் மோர் லைக் ரேஸ் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். வேற bowling இஸ் லைக் ஒர்க் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த டிஸ்டிங்க்டாக அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஆர்சிபியோட போலிங் யூனிட்டுக்கு எப்படி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்களோ சிஎஸ்கேவோட போலிங் யூனிட் நூர் அகமதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிருக்கு. ஸ்பின் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா சென்னைனாலே ஸ்பின்னர்ஸோடைய ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேட்டு இந்த சேப்பாக் சிதம்பரம் ஸ்டேடியம்ங்கிறது சென்னைக்கு ஸ்பின்னுக்கான பிச் கிடையாது அப்படின்லாம் டிக்ளேர்லாம் பண்ணாங்க. அதை அப்படியே பொய்யாக்கினார் நம்ம நூர் அகமது அண்ட் அகில் ஹுசைன். எப்படி பார்க்குறீங்க சென்னையோட போலிங்க? என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் சென்னையில் நீங்கள் 3 மேட்ச் ஆட்டிங்க ஒரு ஸ்கொயர்லன்னா ப்ராபப்ளி வித் இந்த மாதிரி பேர்னிங் சென்னை சன்னு, நம்ம வி ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியும் நமக்கு. ஸோ கொளுத்துற வெயிலில் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சறத குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து அடிக்கடி ரோல் பண்ணுன்ற கட்டாயம் இருக்காது. தேல் ஸ்டாப் வாட்டரிங். உங்களுக்கு 1 or 2 days பேக் டு பேக் கேம்ஸ். உங்களுக்கு கொல்கட்டா அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இன்னொரு சைடையும் நம்ம ஆடணும் அதே வென்யூவில். ஸோ அந்த கான்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரேஷனுக்கும் டைம் கம்மி. ஸோ ஒன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ரிப்பேர்னாலே அது அண்டர் ப்ரிப்பேர்ட் ஆகிடுது. ஸோ அப்போ நீங்கள் தண்ணியும் பாய்ச்சல கொளுத்துற வெயிலில் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கிராக்ஸ் டெவலப் ஆகும். கிராக்ஸ் டெவலப் ஆகி நூறும் டு ஹிஸ் கிரெடிட்டு கொஞ்சம் ரன்னப்பை ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணாமல் அந்த ரிதமும் ஃப்ளூயன்சியும் அதை கிரேவ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி போதாத்துக்கு சரியான லெங்க்த்தில் ஆப்டிமமாக ஸ்பின்னும் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகவும் போட்டிருக்காரு. காற்றுல டேர்ன் கிடைக்கும். ஸ்பின் இந்த ஏர், டேர்ன் ஆஃப் த டெக்கு ரெண்டையும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோயர் ஸ்பீடில் போட்டிங்கன்னா பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் இருக்குது. அவன் யூத் அடிக்கணும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் பேட்டிங் டெக்னிக், பட்டிதார் டெக்னிக்கை பற்றி. தலை கழுண்டுன்னு நீங்கள் சுற்றினீங்கன்னா பந்தை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா தலை தான் உங்களுக்கு கேமரா, கண்ணு தான் லென்ஸு. பாலை பார்த்தா தான் நீங்கள் அடிக்க முடியும். கண்ணாப்பினான் பவர் கொடுக்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண போய் பந்த டைமே பண்ண மாட்டீங்க. ஸோ அது சில பல கோளாறு வரும் நீங்கள் ஸ்லோவாக போட்டால். அதனால தான் குல்தீப்பெல்லாம் ரொம்ப விரும்புகிறான் உலகத்தில். போலர்ஸ் எந்த கேப்டன்ஸுமே டாக்டிக்கலாக தூக்கி விட்டுறாரு, ஆற்றி விட்டுறாரு. சம்டைம்ஸ் ரொம்பவும் ஆற்றி விட்டு ரொம்ப ஸ்லோவாக போட்டிங்கனாலும் சர்ஃபேஸ்லேருந்து மொல்லமாக வந்துடும். வெயிட் பண்ணி டீ காஃபி சாப்பிட்டு பேக் ஃபுட்டில் அடிச்சுடுவான். ஆஃப் த பிச்சும் ஃபிஸ் இருக்குது. அந்த ஃபிஸ் தான் உங்களுக்கு நூறுக்கு இருக்குது. ஸோ நூறோட பிரச்சனை நான் நினைக்கிறேன் நிறைய பண்டிட்ஸ்லாம் நம்ம பேசுறதை கேட்டிருக்கோம். அட்டாக்ஸ் த க்ரீஸ் கொஞ்சம் அந்த நம்ம இன்னைக்கு விக்கெட் எடுக்கணும், நம்ம மேலே ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்ஷனில் அந்த ரிதமும் ஃப்ளூயன்சியும் இட் ஷுட் ஹேப்பன். தண்ணி அப்படி கொட்டுறீங்கன்னா அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக போகுது பாருங்கள். அந்த ரிதம் வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக வரணும். அதுக்கு செட் ப்ராசஸ், ரன் அப் எல்லாம் சரியாக இருக்கணும். அதில் நீங்கள் மனசில் அப்ஜெக்டிவ் விக்கெட் எடுக்கணுன்ற அப்ஜெக்டிவில் போயிட்டு இந்த ப்ராசஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக ஓடிடுவீங்க. போலிங் ஸ்ட்ரைடு லாங்காக இருக்கும். போலிங் ஸ்ட்ரைட் லாங்காக இருந்தால் உங்களுக்கு ஹைட்டு கம்மியாகிடும். ஹைட்டு கம்மியாக இருந்தால் பந்தை சொருகுவீங்க. டாட் போர்டில் பந்து சொருகினீங்கன்னா நல்லா மொழிகி விட்ட பிச்சில் நல்ல கோடு கீழ்ச்சி வரும், அடிச்சு கீழ்ச்சிடுவான். ஸோ இந்த சில சட்டில்ட்டிஸ்லாம் அழகாக மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இஸ் ஆல்சோ ரிசெப்டிவ் டு சேஞ்சு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் அதர் எண்டில் இல்லாததுனால அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல அளவுக்கு ப்ராஸ்பர் பண்ண முடியல. ஸோ அன்றைக்கி 1 or 2 bowlers தே ஜாயின் த பார்ட்டி. கலெக்டிவாக நல்லா போட்டது நல்லா இருந்தது அவங்களுக்கு. நம்ம இந்த ஸ்பின்னரோட காம்பினேஷன் பேசியிருந்தோம் சார். அதே மாதிரி சிஎஸ்கேல ஓப்பனிங் காம்பினேஷன் 2 பேரும் சேர்த்து வச்சே பேசலாம்னு நினைக்கிறேன். தனித்தனியாக பேசாமல் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அவருடைய ரிதமை கொண்டு பேக் பண்ணிட்டாரு. இதுதான் நம்ம ஆட போகிறோம், திஸ் இஸ் த கேம் வி ஆர் கோயிங் டு ப்ளே. அதை ருத்துராஜ் எங்கே கண்டுபிடிக்க ஃபெயில் பண்ணுறாரு சார்? ருத்துராஜ் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். 1 or 2 innings நல்லா ஆரம்பித்தார். அதுதான் இந்த கேம் வந்து ரூத்லெஸ் கேம், வந்து மர்சிலஸ் கேம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்தால் அதே மாதிரி கலெக்டிவாக வந்து போதாவது பேக் டு பேக் கேம்ஸ் வேறு வருது. அது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், பவுன்ஸ் பேக்கும் பண்ணலாம். பட் அவரோட தூரதிஷ்டம் ஒரு ப்ராபப்ளி ட்ரைங் டூ ஹார்டுன்னு நினைக்கிறேன். கேப்டனாக இருக்கச்சு கூட ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்சை விட்டாரு. ஓகே, நமக்கு கெலாமிட்டஸால் அவன் வந்து நம்மளை வெரி ஈஸி கேட்ச் அண்டு நம்மளை வந்து பே பண்ணல. அவன் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க டக்கு டக்குன்னு. அன்றைக்கி ஒரு மாதிரி பட்டர் ஃபிங்கர்ஸாக இருந்தது, கண்டிஜியஸாக வியாதி மாதிரி பரவிந்தது. 2-3 கேட்ச் சர்ஃப்ராஸ் விட்டார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பேட்டிங்கில் நல்லா ஆடலைனாலே அது மைண்டை உங்களுக்கு ஆஸ் அ கேப்டன் வந்து நீங்கள் ஒரு டீம் டாக் கொடுக்குறீங்க, ஃபைட் பண்ணோம், இப்படி விடாத சோட்னா மத் அது இது ஹிந்தி அது இதெல்லாம் சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்களே வந்து நீங்கள் பேட்டிங்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, உங்களால் சக்சீட் பண்ண முடியலன்னா எல்லா டாக்கும் உங்களுக்கு ஹாலோவாகிடும். அது ஒரு சர்டிடியூடோட ஃபியர்ஸாக ஷார்ப்பாக அது ரிசெப்டிவ் இருக்காது கேட்குறவனுக்கு. ஸோ சில பல விஷயம் பிட்வீன் த இயர்ஸ் அவருக்கு ஓடின்னு இருக்குது, பெர்டின்னு இருக்குது. அவரால் கன்வெர்ட்டும் பண்ண முடியல. 1 or 2 கொஞ்சம் ஸ்டாண்டு கொடுக்குற மாதிரி இருந்தார். சஞ்சுவோட வைட்டல் வல்னரபிள் ஃபேஸில் அவுட் ஆகிட்டு போயின்னு இருக்காரு. கேப்டன்னால ஓகே 2 மேட்ச் வின் பண்ணதுனால ஓகே சகிச்சுப்பாங்க. பட் மேபி நிறைய பேச்சு இருக்குது, கன்ஜெக்சர் இருக்குது. ஓப்பன் பண்ணணுமா கூடாதா, மாத்திரையை நல்லா ஆடின்னு இருக்கச்சா மாத்திரையை ஒன்றும் பாவம் ஒன்றும் நம்பர் 3 ஒன்றும் அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. டக்குன்னு வந்து அவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நல்லா கியர்ஸை ஷிஃப்ட் பண்ணுறாரு. இவரால் அந்த ஷிஃப்டிங் ஆஃப் த கியர்ஸ்னுவோம். பேட்டிங்கே வந்து நீங்கள் வண்டி எடுத்துன்னு போகிறீங்க,
ஒரு பாண்டி பசார் எங்கேயோ கத்தீட்ரல் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் 5th கியர் போக போகிறது இல்லை. 2nd கியர் வரணும், 2 டாட் பால் ஆடணும், ஒரு 4 டாட் பால் ஆடணுன்னாலும் ஒரு சிக்னல்னா நிற்கணும், கியரை ஷிஃப்ட் பண்ணணும். ஈஸிஆரில் போனீங்கன்னா டாப் கியரில் போகிறீங்க. ஸோ சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா இதுதான் விஷயம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் கெட்டிக்கார்த்தனம். அட் த மூமெண்ட் இஸ் காட் பிளென்டி ஆன் இஸ் பிளேட்ன்ற மாதிரி இருக்குது. ருத்துராஜுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ளூவன்சி இல்லை. இஸ் ஜஸ்ட் அன் இன்னிங்ஸ் அவே. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியாவுக்குலாம் 100 வச்சிருக்காரு. சர்க்கியூட்டில் 4-5 வருஷமாக இருக்காரு. ஐபிஎல் ஆடி இருக்காரு, அடிச்சிருக்காரு, இதே வென்யூவில் கீழ்ச்சிருக்காரு. ஜஸ்ட் நாக் அவே. எப்படி சஞ்சு சாம்சன் 3 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு 100 அடிச்சதுக்கப்புறம் அந்த 48 பார்த்தோம். அதுவும் ஹி லுக் த பார்ட். ஓகே, பேசி டெலிவரியில் அவுட் ஆனார் தவிர ஹி லுக் த பார்ட். அன்றைக்கும் இன்னொரு ஹியூஜ் இன்னிங்ஸ் பெக்கனிங்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் நினைக்கிறேன் கெய்க்வாட் ஆல்சோ ஷுட் ஃபயர். ஏன்னா பர்டிகுலர்லி ஹி மஸ்ட் பி ஹாப்பி. அட்லீஸ்ட் அவரோட ஃபெயிலியரு அட்லீஸ்ட் கடைசி 2 கேமை அஃபெக்ட் பண்ணாமல் வின் பண்ணிட்டோன்றது அது ஒரு டைனி பிட் ஆஃப் ஒரு சாலேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. பிரவிஸோட ஒரு வருகை எப்படி கண்டா வர சொல்லுங்கன்னு பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக கூப்பிட்டு வந்தாங்க. அவரோட வருகை எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்க்க சொல்ல ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரவிஸ், சர்ஃப்ராஸ் கான், டியூபே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு. அவரும் ஃபார்மில் வந்தாருன்னா இந்த 4 ஃபேண்டாஸ்டிக் 4 மாதிரி ஒரு நங்கூரமாக இருக்குது டீம். பிரவிஸோட வருகை எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது சார்? வெரைட்டி இருக்குது. ரைட் ஹேண்டர், லாங் பால் அடிப்பார், நல்ல ஆத்லீட்டு எல்லாம். பட் அவரும் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்சை விட்டார், மஃப் பண்ணார். ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் அவரும் ஒன்றும் ஐ திங்க் பேர்லி ரன் பால் தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஒன்றும் ஹி டிட்ன்ட் செட் த ஹவுஸ் ஆன் ஃபயர் அது இதுலாம் சொல்ல முடியாது நம்ம. ஓகே, மேபி இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் அப்புறம் வரதுனால இஸ் கோயிங் டு டேக் இஸ் டைம். பட் இனிமேலேருந்து கொளுத்துற வெயில் பிச்சர்ஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் ஒன்லி. ஐம் ஷூர் இஸ் பிக் இன்னிங்ஸ் இஸ் டியூன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அழகாக அச்சீவ் பண்ணாங்க. கடைசியில் மேபி துபேக்கு நிறைய யோசனை இல்லாமல் 17-18 ஓவர்ஸ் வந்து ஒரு 20-35 பால்ஸ் தான் உங்களுக்கு இருக்குன்னா then he'll probably express himself and fire and probably just free himself upன்ற மாதிரி இருக்குது. ப்ராபப்ளி எல்லாம் ஃபயர் ஆனால் 200+ வெரிட்டபிள் டார்கெட்ன்ற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. டியூபேயோட அவுட் ஆஃப் ஃபார்ம் பற்றி என்ன சார்? கொஞ்சம் எங்கேயோ தடுமாறுறாரோன்ட்டு ஒன்று இருக்குது. அவருக்கு அந்த பவுன்சிங் பால் கண்டிப்பாக அவருக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் யூஆர் இந்த சர்க்கியூட், நான் அன்றைக்கி செகண்ட் சீசன் சின்ட்ரோம்னு சொன்ன பாரு. நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி பேசச்சியோ இல்லை சூரியவம்சி செகண்ட் சீசனில் எப்படி நீங்கள் ஆடுறீங்க? ஸோ அவர் இஸ் பீன் இந்த சர்க்கியூட் ஃபார் 2-3-4 இயர்ஸ் நவ். இன்டர்நேஷ்னல் லெவலும் ஆடுறார். ஸோ பிளேயர்ஸ் ஆல்சோ நீங்கள் போலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட்டோட நல்ல இம்ப்ரெசிவ் குரூப் ஆஃப் கோச்சஸ் இருக்காங்க. நல்ல தே சிட் அண்ட் டக்குன்னு பிளான் ஏ இல்லைனா பிளான் பி, என்ன மாதிரி ரிப் கேஜுக்கு போடணுமா, இவனுக்கு பவுன்ஸ் போடணுமா, வைட் யார்க்கர் போடணுமா, இவன் பாதத்தை நவுத்துறானா, பந்துக்கெல்லாம் எப்படி போடுறாங்க பாருங்க. வேரியஸ் பர்சனலுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போலிங் டக்குன்னு எம்ப்ளாய் பண்ணாங்க. ஓகே, அது ஒர்க் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகல, எக்ஸிக்யூஷனில் பிழை வருதுன்றது வேற சமாச்சாரம். பட் பிளானிங் நல்லா இருக்குது. சம்டைம் பிளானிங்கோட அந்த கன்னிங் ஃப்ரூவிஷனும் எக்ஸிக்யூஷனில் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த மாதிரி சிக்கலில் தான் மாட்டிக்கிறாரு. கொஞ்சம் பவுன்சிங் பால் அவர் பாடியை நோக்கி போடுறது, அவருக்கு அந்த மேலே விட்டு கொடுக்காம ஆர்ம்ஸை ஃப்ரீயாக ஸ்விங் பண்ணுறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு கர்டெயில் பண்ணுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இஸ் பிகமிங் அ விக்டிம். அந்த சமயத்தில் தான் he must also shape his batting. டக்குன்னு ஒரு சிங்கிள் எடுத்து பூட் லேஸில் ட்ராப் பண்ணிட்டு ஓட தெரியணும். அவர் ப்ராபப்ளி ஸ்பின்னர் போட்டால் ஒரு ஸ்விட்ச் இட் எடுத்து ப்ராபப்ளி அதெல்லாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதெல்லாம் தான் இன்வென்டிவாக இருக்கணும். டக்குன்னு நீங்கள் ஒன் ட்ரிக் போனி அப்படின்னும். ஒன் ட்ரிக் போனியாக இருந்தால் உங்களை கண்டுபிடிச்சிடும். ஒரு நாள் வரலையும் ஓடும் வண்டி. ஆனால் மைக்ரோஸ்கோப்பிக்காக உங்களை அலசி ஆராய்ச்ச அதுவும் கன்னிங் எக்ஸிக்யூஷன், பிளானிங்கோட எக்ஸிக்யூஷனுக்கு தான் துட்டு. எக்ஸிக்யூட் நல்லா பண்ணிட்டானா உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. ஓகே ஓகே. அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பேட் கமின்ஸ் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாரு, மைட் பி பிளேயிங் அகேன்ஸ்ட் CSK கமிங் சாட்டர்டேன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுது? இப்போ டெஸ்ட் கிளியர் பண்ணி ஹி மைட் ஜாயின் SRH டுமாரோ. நாளைக்கு ஜாயின் பண்ணாருன்னா சாட்டர்டே நைட் மேட்ச் நமக்கு. ஸோ என்ன கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது சார்? அவர் இஸ் அ பிக் பிளேயர். அவர் வந்து ஒன்றும் பெருசாக ட்ரையல் ரிஹர்சல் அது இதெல்லாம் தேவையில்லை. இஸ் அ ஸ்விட்ச்ட் ஆன் கேரக்டர். கோல்கட்டாக்கு ஆடி இருக்கார், நிறைய ஃப்ரான்ச்சைசி. இப்போ லேட்லி SRH லீட் பண்ணுறார். குவாலிட்டி பிளேயர் தான். பேட்டிங்கும் ஈ கேன் ஹிட் அ லாங் பால், வெரி வைட்டல் ஆல்ரவுண்டர். கூல் கஸ்டமர் கூட. ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் அது இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஃப்ராசில்டாக டென்ஷன் ஆகிற பார்ட்டியே கிடையாது. ஆள் லைட் ஹார்ட்டட் பார்ட்டி. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். பட் அவருக்கு என்னென்னா லாஸ்ட் கேம் வந்து அந்த நம்ம வந்து டீமில் ஹிங்காக இருக்கட்டும், இல்லைனா இன்னொரு போலர் சாக்கிபாக இருக்கட்டும், 2 டெபியூட்டன்ட்டை இறக்கி விட்டு உங்களுக்கு உனாட் கட்டியும் இன்னொரு பிளேயரு நம்ம முன்னாடி ஹர்ஷல் RCBயில் ஆன 2 சீனியர் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை உக்காத்தி வச்சு இவங்களை டீப் எண்டில் தள்ளி வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு இல் கிவ் லாட் ஆஃப் ஹார்ட், பாசிட்டிவான செய்தி.
சென்னை அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்ஹெச் போய் ஆடுறச்சு ஓகே கிரவுண்ட் டைமென்ஷன்லாம் மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் அதுவும் அப்சல்யூட் ரோடு கில்லர் ஃபார் போலர்ஸ் தான், அதுவும் பேட்டிங் பியூட்டி தான் எஸ்ஆர்ஹெச் நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம். அவங்க டிராவிஸ் ஷெட்டும் அவங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் ஒரு மாதிரி அபிஷேகம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல, வின்னா கன்வெர்ட் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா 4ல் ஐ திங்க் தே 1-2 நினைக்கிறேன். ஸோ தேல் பி இச்சிங் அண்ட் தேல் லுக்கிங் டு கம் பேக் ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் சென்னை. இட்ஸ் கோன் பி எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட், பட் இஸ் கோன் டு பி ரன் ஃபெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அந்த பிச்சு அந்த கண்டிஷன் ஐ திங்க் கமின்ஸ் ஐ திங்க் இஸ் கோன் டு பி ஆடட் டு தி சைட்னா அப்பார்ட் ஃப்ரம் இஸ் செரிப்ரல் பிரில்லியன்ஸ் அஸ் அ ஸ்கிப்பர் இஸ் அ ஹியூஜ் இதுதான். பட் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு வாட்ச் என்னன்னா அவர் வந்து லாங் லே ஆஃப்க்கு அப்புறம் வராரு, எப்படி ஹவு இஸ் கோயிங் டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் கெட் இன் டு த ஸ்விங் ஆஃப் இட்ன்றது அது காத்திருந்து தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எப்போ ஹோமில் மேட்ச் இருக்குன்னா இதோட 26th தான். ஆமாம், ஏதோ பிக்சரை மாற்றி விட்ருக்காங்க. ஆமாம் நடுவில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது 26th தான் ஜிடியோட நம்மளுக்கு கேம் இருக்கு. 3:30 மணி மேட்ச் அது சம்திங் லைக் தட். ஐ ஹோப் ஸோ. கொல்சரவையில் 3:30 மணி மேட்ச். தட்ஸ் கோயிங் டு பி அனதர் டைட்டன்ஸோட. இப்போ என்ன கேள்வினா தோனி வில் நாட் பிளே ஃபார் 2 வீக்ஸ்ன்னு சொன்னாங்க. 2 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 4 games ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மோஸ்ட்லி. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது தெரியல. ஏன்னா ஹீ ஸ்டில் இன் சென்னை. ஒருவேளை 26ஆம் தேதி ஆடக்கூடிய ஹோம் கேம்ல ரசிகர்களுக்காக ஒரு பிளாக் பஸ்டர் என்ட்ரியா தோனி வரதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? இந்த 2 கேம்ஸ்ல இல்ல, மும்பை கூட ஒரு மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்கு. நல்லா அழகா கோர்வையா அட்ஜெக்டிவ்ஸா சொல்லிட்டீங்க. இதனால ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கம்பல்ஷன்லாம் தோனி பொறுத்தவரையிலும் கிடையாது. தோனி எந்த மாதிரி கேரக்டர்னா டீம் நல்லா செட்டில் ஆயிடுத்து, நான் வந்து பூந்து நான் தோனின்ற பேர்ல ரெப்புடேஷன்ல ஆடணும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சார்னா அந்த மாதிரி நினைக்கிற டைப்பே கிடையாது. ஸோ இல் ப்ராப்ளி ஈவன் சிட் அவுட் சைட் நல்லா போயிட்டு இருக்குன்னா இல் ஈவன் அலவ் த ஸ்விங் ஆஃப் இட் டு கெட் பை. ஆடாம கூட இருப்பார், இல் டிலே இட். ஸோ ஹி ஒன்ட் ஃபோர்ஸ் இஸ் வேன்றது தான் என்னோட பாயிண்ட், எசன்ஸ் ஆஃப் மை பாயிண்ட். ஸோ ஹி ப்ராப்ளி பிக் அண்ட் சூஸ் ஒன் சான்ஸ் வாங் ஆர் வாட் எவர் லாஸ்ட் கேம் ஆர் 1 or 2 games நல்லா போயிட்டு இருக்கச்ச ஹி வுடன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் அப்செட் தி ஆப்பிள் கார்ட், உள்ள பூந்து காம்பினேஷன் யாரை ட்ராப் பண்ணுன்ற அந்த சிக்கல் அந்த கட்டாயம்லாம் இருக்கு இல்லையா, தட் ஹி வுடன் எஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா தோனி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ காத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்னு. பட் 3:30 மணி ஓகே, மேபி இம்பாக்ட் பிளேயராக வரலாமா இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். சென்னை வந்தானா தோனி வந்தால் அது ஒரு களை கட்டிடும் இல்லையா, டெஃபினட்டாக. இட்ஸ் அ ஹியூஜ் அக்கேஷன் தான். தட் மைட் பி த வீக்கெண்ட் ஆல்சோ ப்ராபப்லி. ஹியூஜ் சண்டே April 26 மார்க் பண்ணிக்கணும் கேலண்டர். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நிறைய இன்சைட்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. அகைன் ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சில் சந்திச்சு பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் வெரி மச்.